ஹாய், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன, நம்மளுடைய ஸ்டோரி சீரீஸாக வந்து முடியும்னு. அந்த ஸ்டோரியில் முக்கியமாக பிரதானமாக வர வேண்டிய வீடியோ தான் இது. ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ போடுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதன் ஊடாக ஒருத்தர் ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்துகிறாரு. ஃப்ரீன்னு மார்க்கெட்டிங் பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டு நடத்துகிறாரு. அதை அப்படியே லைட்டாக காமிச்சு கொடுத்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த மட்டுமே இந்த வீடியோ, சரியா? அந்த வீடியோ லாஸ்ட்டில் வரும். ஏன்னா அதுக்கு ரிலேட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால அந்த வீடியோவை லாஸ்ட்டில் கொண்டு போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. கேபா குத்து வாங்கிட்டான், பால்தனகரணையா கிட்ட வாங்கிட்டானா, மோகன் சேனா கிட்ட வாங்கிட்டானா, இன்னும் பல பேர்கிட்ட வாங்கிட்டானான்னு சொல்ற நீ. நானா இல்லைண்ணே, நான் இல்லை. சொன்னவர் பாருங்க. சாரி, கேளுங்க. நான் ஜீசஸ் கால்ஸ் இதுக்கு போயிருக்கேன். ப்ரொமோஷன் தான். கேட்டிங்களா? நான் சொல்லலை, சொன்னவர் அவர் தான். ஐயோ, தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா துட்டு வாங்குறாரா? பைசா வாங்குறாரா? பணம் வாங்குறாரா? அப்படியா? நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இல்ல, நீங்க அன்னைக்கு ஜான் ஜெவராஜ் பத்தி பேசினா பைசா தருவானு சொன்னீங்கல்ல, அது எப்படி கண்டென்ட்? என்ன ஜான் ஜெவராஜ் பேசினா பைசா வரும்னு சொன்னீங்கல்ல, 2-3 தடவை சொல்லியிருக்கேன். நான் அதை அவங்கள்ட்ட ரிவீல் பண்ணதே இல்லை. அது என்ன இது? ஜான் ஜெவராஜ் எவனாலும் பைசா போட்டுடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தெரியுமா ஒரு தடவை? இல்ல நான் அகைன்ஸ்டா பேசும்போது நமக்கு காணிக்க வரும். ஓ, ரைட். இது காணிக்க வந்து நமக்கு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காணிக்க வருது. ஒரு நபருக்கு அகைன்ஸ்டா பேசுனா அந்த பேசுற நபருக்கு காணிக்க வருமா? இது என்னடா புது கதையா இருக்கு. டாலரா வாங்குறாரா? ரூபாவா வாங்குறாரா? வாங்கிதான் என்ன பண்றாரு? பால்தனகரணையா நல்லவர் நாள் வீடியோ போட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேனே. பாருங்க, அவரே அதான் சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி காணிக்க வரதான் செய்யும். ஆனா காணிக்க நம்ம இருக்க முடியாது. காணிக்க இந்த மாசம் வரும், அடுத்த மாசம் வராது. சரி வருமானே. ஆனா அதை நம்பி அவர் இல்லையா. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு வராம இருக்கும். அதை நம்பி இல்லையா. அப்ப அவர் மெயினா எதை நம்பி இருக்காரு? அதுவும் தெளிவா வரும்னே. சரியா? தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா சேனல்ல 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்ப அதுல போட்ட பாஸ்டர் மார்கள் கிட்ட எல்லாம் கேபா பணம் வாங்கிதான் என்ன பண்ணிருக்காரு? என்னண்ணே, இவ்வளவு நேரம் யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்களே வாக்குமூலம் கொடுக்குறீங்க. கேபா அவன் சேனல்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒரு ஊழியம் பண்றீங்க, ஒரு மினிஸ்ட்ரி எது வேணா வச்சீங்க, சங்கம், நற்பணி மன்றம் எல்லாமே ஒண்ணுதான். பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அறக்கட்டளை என்ன ஒண்ணு உங்களை ப்ரொமோட் பண்ணனாலும் கேபா சேனல்ல அது ப்ரமோஷன் சேனல் தான். கேபா சேனல்ல அது ப்ரமோஷன் சேனல் தான். கேபா சேனல்ல அது ப்ரமோஷன் சேனல் தான். அடி போடு. சேனல்ல அது ப்ரமோஷன் சேனல் தான் அப்படின்னு யார் சொல்றா? ஆருயிர் நண்பன் இல்லைன்னா கூட்டாளிகள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே டீம் அப்படிதான் போர்ட்ரே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கொலாபரேட் பண்ணுறாங்க. அந்த யூடியூப் டேர்ம்ஸில் சொல்லணும்னா கொலாபரேட் பண்ணி இவர்னால அவர் வளர்ச்சி அடைகிறாரு, அவர்னால இவர் வளர்ச்சி அடைகிறார். அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக. அது இல்லாமல் அவுட் சைடு யூடியூப்பும் இவங்க 3 பேருமே டாக் டீம் பார்ட்னர்ஷிப் போட்டு யாரெல்லாம் அந்த ஆபாச பாஸ்டர் உடைய விஷயத்தை வீடியோவாக போட்டு யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ எல்லாரையும் ஒடுக்கணும் அப்படின்னு டாக் டீம் போட்டு செயல்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுடைய வரும். இன்னைக்கு நமக்கு பல ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கலாம். கண்டிப்பா. டிஎஸ் அண்ணாச்சி நானும் போறேன். ஏன் டிஎஸ் அண்ணாச்சியோட என்னையா அதிகம் மதிப்பா இப்படி பாப்பாரு? என்னையா இது, நம்ம இவ்வளவு சம்பளம் கொடுக்கும், இவ்வளவு தூக்கி வச்சு ஆடுறானுங்களே அப்படின்னு பாப்பாரு. இதுல ஒரே ஒரு கேள்விதான். நம்மளுடைய அரசு என்ன சொல்லுது? சட்டப்படி யூடியூப்ல நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு ஒருத்தவங்களை ப்ரொமோட் பண்றீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு மக்களுக்கு சொல்லணும். அது மக்களுடைய உரிமை. ஒரு நபர் அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்களா இல்லை அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லா மக்களுடைய உரிமை. அந்த மக்கள் லிஸ்ட்டில் நானும் இருக்கிறேன். சரியா? நீங்கள் ப்ரொமோஷன், நீங்கள் காசு வாங்கிட்டு இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கீங்க. ஆனால்
அது ஒரு ஆடுன்னு எங்கேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணல, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இது ஆடு கொடுத்த அந்த நபர்கள் மேலேயும் தவறு இருக்குது, ஆடுன்னு சொல்லாமல் போட்ட உங்கள் மேலேயும் தவறு இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான், ஆமாவா இல்லையா? மக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சம்மந்தப்பட்ட நபர் கமெண்ட் பண்ணாலும் சரிதான், ஆமாவா இல்லையா? ஏன்னா இது செக்யுலர் வேர்ல்டுலேயே பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. டெக் சம்மந்தமான சேனல்ஸு, டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார், இப்படி பல பேர் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆடு பேமெண்ட் வாங்கிட்டு ஆடுன்னு சொல்லாமல் ஒரு கேஜெட்டுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. அது தவறுன்னு சொல்லி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட இது ரொம்ப முக்கியம் இல்லையா? பைபிள் எடுத்துகிட்டு ஆண்டவர் பேரை சொல்லிவிட்டு ஊழியர்கள் அவங்க அப்படி இப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணால் அது ஆடுன்னு போட வேண்டாமா? சரி, இதுக்கும் அந்த ப்ராஃபிட்டுக்கு ஸ்கூல் நடத்துகிறேன்னு சொன்னவருக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவே லாஸ்ட்டில் தெளிவாக சொல்கிறேன். ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு 2000 ரூபாவா பார்த்துக்கிடுங்க. அப்புறம் லென்த் வீடியோனா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு 5000 ரூபாவா பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு லைவ் போடணும், ஒரு மினிஸ்ட்ரி, உங்க பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை ஓட விடணும், அந்த மாதிரினா 10,000 ரூபாவா பார்த்துக்கிடுங்க. இதுதான் டாரிஃப். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அங்கே போயிட்டுதான். நம்ம கண்டிப்பா நமக்கு நிறைய கொடுக்குறது ஜீசஸ் கால்ஸ் தான். நாங்கள் இதில் பெருசாக எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணல. அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறது அவருடைய ஆரியர் நண்பன், அவருடைய யூடியூப் சேனலில் அவரே வீடியோ போடுறாரு. அதற்கு ஆமாம் சொல்லும் விதமாக அந்த அட்வொகேட்டு கூட அவர் பேசின ஆடியோவும் சிங்க் ஆகுது கரெக்டாக, பர்ஃபெக்டாக. சரியா? இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஜீசஸ் கால்ஸில் பேமெண்ட் வாங்கிட்டு வீடியோ போட்டதாக சொல்கிறீங்க, அந்த நபர்கிட்டையும் பேமெண்ட் வாங்கிட்டு போட்டதாக சொல்கிறீங்க. அப்போ ஏன் அந்த வீடியோஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல? ஏன் பண்ணல? மக்களாகிய எங்களுக்கு அது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லையா? அது மறைக்கப்படணுமா? இது கிட்டத்தட்ட எங்களை ஏமாத்துற கணக்கில் வராதா? சார்லஸ் ஐயா, நீ சர்ச்சுக்கு போகணும் பேசுறேன், ஒருவேளை பல சபைகள்ல இருந்து எனக்கு காசு கொடுத்துருக்கலாம், தப்பு இல்லையே ஐயா? சர்ச்சுக்கு எல்லாரும் மக்கள் வரமாட்டேங்க, எல்லாம் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு என்ன பண்றாங்க, சர்ச்சு கூட எல்லாம் காலியா கிடக்கு, சார்லஸ் தம்பி இருந்தாங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிடுங்க, எல்லா வீடியோலையும் திருச்சபையின் அறிவு, கிறிஸ்தவத்தின் அறிவுன்னு சொல்லுங்க, தப்பு இல்லையே? எனக்கு பல சபைகள்ல இருந்து காசு கொடுத்து திருச்சபைக்கு போங்க, நான் மக்களை கைட் பண்றேன். அப்போ உங்களுக்குமா? நீங்கள் ஒரு அலிகோரியாக சொல்கிறீங்க, ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் நீங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் மென்ஷன் பண்ணணுமே. பண்ணணுமா இல்லையா? பண்ண மாட்டீங்கள? ஏன்னா நாங்கள்லாம் ஏமாற்றப்படணும், அப்படியா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறாங்க, அவன் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு என்ன பண்றான், கேப்பா போட்டு என்ன பண்றான், காசு வாங்குறான், தப்பு இல்ல. இதுக்கு இப்படி ஒரு விளக்கமா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், உனக்கெல்லாம் பல் இல்லை, நீ சாப்பிடல, இப்படியா சொல்லணும்? கொஞ்சமாவது அறம்னு ஒன்று இருந்ததுன்னா இப்படி சொல்ல முடியுமா? நடந்த விஷயம் என்ன, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கான். எப்படி நோட் பண்றாங்க, அது என்ன காரணம்? நான் ஒரு காரணம் அவனுக்கு சொல்லுவேன். இது நீ மயிர் சொல்லிடு, ஓட்ட வயிறு சொல்லிடுங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? சைபர் கிரைம்ல இருந்து போன் பண்ணி கேட்டாங்க. இல்ல கேளு, சைபர் இதை வந்து அவர் சொல்லிட்டார், சைமன் இது இந்த கதை எனக்கு தெரியும். சைமன் சொல்லிட்டாப்ல, சைமன் காசு கொடுக்கல, எனக்கு காசு வந்துட்டு. சைமன் நீ அதை சொல்லிவிடாத, உனக்கு காசு வாங்கினான்னு. தன்னைத்தானே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ரெவரண்டுன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு போதகர் தன்னுடைய சபைக்கு வர ஒரு பெண்ணிடம், அதாவது இன்னொருத்தருடைய மனைவியை தனியாக அவங்களோட உடலுறவு வைத்து அதை அவரே அவருடைய ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. அப்படி வரும்போது இந்த நபர்கள் எல்லாம் வீடியோ போட்டு பயங்கரமாக சாடுறாங்க. யார்? நம்ம இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் பேசப்பட்ட நபர், அப்புறம் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்குறாரு வீடியோவில், அது ஒரு ப்ரொமோட்டிங் சேனல் தான் சொல்லி அந்த நபர், இவங்கெல்லாம் சேர்ந்து கிளியராக பயங்கர கடுமையாக பேசுகிறாங்க யூடியூப்பில். பொத்த பொண்ணு கூட நீ படுத்ததுக்கு சமண்டா அப்படின்ற அளவுக்கு பேசி திட்டி வீடியோ போடுறாங்க. என்ஜாய். திரும்பவும் சொல்கிறேன், பாஸ்டரை தான் அப்பான்னு சொல்லுவோம், பாஸ்டர் அம்மாவை அம்மான்னு சொல்லுவோம். ஒரு பெத்த பொண்ணு கூட படுத்ததுக்கு சமம். திருச்சபைக்கு வரக்கூடிய பொண்ணு கூட படுத்த ஒவ்வொரு பாஸ்டரும் நீ உன் பெத்த பொண்ணை அம்மனமாக்கி அழகு பார்த்து ரசிச்சதுக்கு சமம். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான
மட்டமான ஊழியராக இந்த ரெவரண்ட் சார்லஸ் ரோமியோ எதுக்குற ஊழியத்துக்கு வர்றீங்க நீங்களா? வெக்கமல்ல? வீடியோ எடுக்கான் இவனே, சை, ஒட்டு துணி இல்லாம போட்டுட்டு கொஞ்ச நாள்லயே அந்த வீடியோவெல்லாம் எடுத்துடுறாங்க. சரியா? காரணம் என்ன? இந்த இப்போ அந்த ஆடியோவில் நீங்களே கேட்டீங்க. இதை மற்ற மக்கள்லாம் அந்த கமெண்ட்ஸில் கேட்குற சாதாரண மக்களாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனல் வச்சு கேட்ட மக்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கேட்கும்போது அந்த சேனலெல்லாம் முடக்கிறாங்க. ஒரு பெரிய டீம் மாதிரி சேர்ந்து எல்லாம் அப்போஸ் பண்ணி இதை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்குற நபர் என்ன சொல்கிறாரு? பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான், உனக்கு என்னடான்னு கேள்வி கேட்குறாரு. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செயல்களை செய்யலாமா? வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு மற்றவங்களையும் ரிமூவ் பண்ண வைக்கணுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படி வாங்கி பண்ணலாமா? அதுக்கு பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான் அப்படின்னு சமாளிக்கலாமா? இதுதான் அறமா?